ஷவ்வால் பிறை 3 இன்று. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால ரமலான்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பள்ளிவாசலும் நிறைந்து வழிந்தது. பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் எல்லாம் வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து பள்ளிவாசல் பத்தாது, நம்ம மஹல்லாவுக்கு இன்னும் விரிவாக்கம் பண்ணி பள்ளிவாசலை கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு பள்ளிவாசல்லாம் கட்டுக்கடங்காத கூட்டங்கள், பார்க்க முடியாத, வருடம் முழுக்க பார்க்க முடியாத சில முகங்களை எல்லாம் 27 பெருநாள்ல பார்க்க முடிந்தது. நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல பார்க்க முடிந்தது. ஆக இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் அதே கூட்டம் இருக்கதான் செய்யுது. ஆனா இப்போ பள்ளிவாசல் பாத்தீங்கன்னா வெறிச்சோடி காணப்படுகிறது. இப்போ கடமையான தொழுகையில கூட மக்களுடைய கூட்டத்தை பார்க்க முடியல. குரான்ல ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா வலியுறுத்தி சொல்லுவான். அல்லாஹுடைய தூதரும் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஃபஸ்தகிம் கமா உமிர்த, நீங்கள் எதை செய்தாலும் நிலையாக செய்யுங்கள், நிரந்தரமாக செய்யுங்கள், வளமையாக செய்யுங்கள். கமா உமிர்த்த, உங்களுக்கான கடமைகளை, அல்லாஹ் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை சும்மா சீசன் தொழுகையாளி மாதிரி ரமலான்ல மட்டும், பெருநாளைக்கு மட்டும், ஜும்மாவுக்கு மட்டும் இல்லாம அதை என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் தகீம், அதுல நிலைத்திருந்து எப்பொழுதுமே செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லுவான். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். குல் ஆமந்து பில்லாஹி, நான் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்கின்றேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். சும்ம பின்பு இஸ்தகீம், அதிலே நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள்னு சொன்னா 5 வக்து தொழுகையான கடமைகள் ரமலானில் மட்டும் கடமை அல்ல, எல்லா நாட்களிலும் கடமைதான் என்பதை உணர்ந்து அதை நீங்கள் நிலையாக நிரந்தரமாக செய்யுங்கள் அப்படின்னு குர்ஆனும் ஹதீஸும் இஸ்திகாமத், நிரந்தரமாக செய்வதற்குண்டான நிறைய செய்திகளை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. வெறுமனே ரம்ஜானுக்கு மட்டும் வருகிறது, நோன்பு காலங்கள்ல மட்டும் பள்ளிவாசலுடைய தொடர்போடு இருக்கிறது, நோன்பு காலங்கள்ல மட்டும் ஹராம் ஹலால் பேணுவது அப்படின்னு இல்லாம எல்லா காலங்களிலும் அந்த பேணுதலோடு இருப்பதற்குண்டான பயிற்சியை தான் நாம் ரமலான்ல எடுக்கின்றோம். அப்போ நம்ம ரமலான்ல எடுக்கப்பட்ட பயிற்சி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா, ரமலானில் எடுத்த பயிற்சி தோல்வியா வெற்றியா என்பதற்குண்டான அடையாளம் என்னன்னு சொன்னா ரமலானை தாண்டியும் அந்த அமல்கள் நம்மிடத்தில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ரமலானில் எடுத்த பயிற்சிக்கு அது வெற்றியாக அமையும். அப்படி ரமலானை தாண்டி நாம பள்ளிவாசலுக்கு வராமல் இருந்து விட்டால், கடமையான தொழுகைகளை தொழாமல் இருந்து விட்டால், அந்த பயிற்சி, ரமலானில் எடுக்கப்பட்ட பயிற்சி அது தோல்வியே. ஏனென்றால் ரமலான் நோன்பு என்பது லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சத்தை நமக்கு தர வேண்டும். எனவே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இன்னொரு செய்தி நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்குண்டான அடையாளம் அடுத்து தொடர்ந்து இன்னொரு அமலை செய்வதற்குத்தான், அவர் செய்வதன் மூலமாகத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாம ரமலான் பெருநாள் தொழுகை முடிஞ்சிருச்சு, அதோட பள்ளி பக்கம் நம்ம தலை வச்சு படுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா ரமலான்ல நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கேள்விக்குறியாக ஆகிவிடும் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிகிறது. எனவே முத்தகீன்களே, இறை இல்லத்தினுடைய தொடர்போடு இருங்கள். யார் இறை இல்ல தொடர்போடு எப்பொழுதுமே இருப்பார்களோ அவர்கள் ஈமான் உள்ளவர்கள் என்று சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். இறை இல்லத்தினுடைய தொடர்பை நாம் எப்பொழுதும் தொடர்புடையவர்களாக இருந்து கொண்டிருப்போம். உங்களுக்கு தொழுகை நடத்தும் முன் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். நாம முன்னாடி வைக்கப்பட்டு பின்னாடி நமக்கு பின்னாடி நிறைய பேர் தொழுவதை விட தொழுவதற்கு முன்பு நாம இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுது பழகுவோம். அல்லாஹு தாலா